வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ரஜினி முருகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரஜினி முருகன் இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ராஜ்கிரண் தன்னுடைய பிள்ளைக்குட்டிகள்லாம் நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டில் செட்டில் பண்ணிடுறாரு. அவருக்கு இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இங்கே இருக்கிற பேரன் சிவகார்த்திகேயன் தான். பேரன் சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசுலேயே கீர்த்தி சுரேஷை பொண்ணு பேசி வச்சிடுறாங்க. ஆனால் அவங்க பெருசான பிறகு கீர்த்தி சுரேஷுடைய அப்பா சிவகார்த்திகேயனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாரு. அதுக்கு வேறு ஒரு காரணம் இருந்தாலும் முக்கியமான காரணம் இவர் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான். அதனால் ராஜ்கிரண் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சொத்தை விற்று அதில் வர்ற பணத்தை வச்சு பேரனை செட்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. இதுக்கிடையில் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக சமுத்திரகனி இந்த குடும்பத்துக்குள்ளே புகுந்து, இந்த குடும்பத்தில் நானும் ஒரு வாரிசு தான், இந்த சொத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கீர்த்தி சுரேஷை கைப்பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோடைய கதை. ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தோடைய கூட்டணி மறுபடியும் அடுத்த படம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதே போல் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், சூரி, பொன்ராம், மியூசிக் டைரக்டர் இமான், இதே காம்பினேஷன் மறுபடியும் இந்த படம் கொடுக்குறாங்கன்னும் போது அதை விட அதிகமாகவோ அல்லது அந்த அளவுக்காவது இந்த படம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிட்டா கூட இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு சங்கு ஊதிடுவாங்க அப்படின்ற விஷயத்த பொன்ராம் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு ஒரு துளி கூட குறைவில்லாத இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய பலம் அப்படின்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் காமெடி, ரொமான்ஸ், ஃபைட் எல்லாத்துலேயுமே பின்னி எடுத்திருக்காப்புல. கூட வர சூரி கூட சேர்ந்து பண்ணுற காமெடியெலாம் ரொம்ப அலப்பறையாக இருக்கும். அதே போல் படத்தில் அவங்க டீ கடை நடத்துவாங்க. அந்த டீ கடையில் வந்து வாழைப்பழம் பிக்கும் ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் படம் பூரா த்ரோட்டாக வருது. அது வர்ற சீன் எல்லாமே ஒரு கலக்கலாக இருக்கும். அதே போல் ராஜ்கிரண் வர்ற சீன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சமுத்திரகனி படம் பூரா வந்து பின்னிய படம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த படத்துக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பலம் என்னென்னா, படத்தில் எந்த சீனுமே தொய்வு அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு கவனமாக கையாண்ட ஒரு திரைக்கதை. இந்த படத்தில் பலவீனம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான், வலுவில்லாத ஒரு கதை. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும், நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு ஒரு 5-6 வாட்டி டேட் போட்டு படம் தள்ளி போயிடுச்சு. இந்த மாதிரி டேட் போட்டு தள்ளி போட்ட படம் எந்த படமும் இது வரைக்கும் உருப்பிட்டதில்லை. ஆனால் இந்த படம் அந்த இலக்கணத்தில் தகர்த்தெஞ்சிரும் அப்படின்றது தான் உண்மை. இந்த படமும் இப்போ வெளியே வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், லிங்குசாமி ஒரு 110 கோடி ரூபா வரைக்கும் கடன் வாங்கி வச்சிட்டாரு. அந்த கடன் பிரச்சனையினால தான் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், பாம்பே நிறுவனமான ஒரு பெண் அப்படின்ற நிறுவனம் லிங்குசாமிக்கு ஒரு 30 கோடி ரூபா வரைக்கும் கடன் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அவர் கூட சேர்ந்து தொடர்ந்து படம் பண்ண போகிறாங்களாம். அதனால் இந்த உதவியை செஞ்சுருக்காங்க. அதனால் மட்டுமே இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 4 படத்துலையும் இந்த ஒரு படத்தை தான் குடும்பத்தோடு எல்லாருமே வந்து ரசித்து பார்த்தாங்க. இந்த படத்தை அவங்க ஏற்கனவே விளம்பரத்தில் சொல்லியிருந்த மாதிரி நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை நம்பி குடும்பத்தோடு போங்க, சந்தோஷமாக தான் வெளியே வருவீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.